இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 7, 2025 7/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 11:33 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி காலை 9:20 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்று காலை 11:45 சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று காலை 11:45 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்று காலை 11:45 வரை 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி எதிரிகளை வென்று வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய சந்தோஷமான வாய்ப்பை தரக்கூடிய யோகமான நாள். காலை 11:45 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராசிநாதன் செவ்வாயோட வளர்பிறை சந்திரனா சேர்றதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதுசாக கடன் வாங்குறவங்களுக்கு கூட இன்னைக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. கேட்ட உடனே கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதனால் இன்று உங்களுக்கு மனநிலை பாதிப்பிலிருந்து மன சஞ்சலத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த கவலைகளிலிருந்து மீட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த எதிரிகள் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கும் பண பிரச்சனைகள்லாம் தீர்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. கடன் கொடுத்தவங்கலாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை சந்திரன் குரு சேர்க்கை பார்க்குறாங்க. இன்று காலை 11:45 வரைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதன் பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வெளியூர் தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களின் ஒத்துழைப்பின் காரணமாக குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சமூக தொடர்பிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்ப மரியாதை கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணும். அதுவும் குறிப்பாக மேலதிகாரிகளுடன் பேசும்பொழுது கவனத்துடன் பேசுவது நல்லது. வேண்டாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக சில விஷயங்கள் எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய வம்ச விருத்தி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரிஷப ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை காலை 11:45 வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட புரிதலற்ற சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் தடைகள் இருக்குது. அந்த தடைகளை கொஞ்சம் நிதானமாக தான் பேசி தீர்க்கணும். குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க.
அனாவசியமாக ஈகோ பார்க்காதீங்க. அவங்க தான் ஈகோ பிடிச்சி திரியிறாங்கன்னா நீங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஈகோவோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குவாதங்கள் மிஞ்சுமே தவிர எந்த விதமான லாபமும் ஏற்படாது. இன்று மதியத்துக்கு மேல உங்களுக்கு வருமான அதிகரிப்பும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவில், நண்பர்கள் உறவில் ஆதாயம் அதிகரிக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுடைய வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா அறிவு சார்ந்த வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. மதியத்துக்கு மேல பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கோபத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் கோபப்பட்டீங்கன்னா வீண் வார்த்தை விரயங்கள் தான் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி எந்த விதத்திலும் லாபத்தை தராது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படும். அதனாலையும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கிண்டல் கேதி நையாண்டி பேசுவாங்க. அதை விட்டு கொடுத்து போறது நல்லது. சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று காலை 11:45 வரை உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது தாயாரின் ஆரோக்கிய செலவுகள், வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள், மருத்துவ ரீதியான செலவுகள்லாம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அது உங்களுக்கா, உங்க அம்மாவுக்கா, இல்லை உங்க அப்பாவுக்கா, இல்லை உங்க அண்ணனுக்கா, தங்கைக்காங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். அதுவும் காலை 11:45 வரைக்கும் முன்கோபம் இருக்குங்க. அதனால கொஞ்சம் வார்த்தை விரயங்களோ அல்லது தேவையற்ற பேச்சுக்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் செலவுகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அங்கே போயிட்டு அவங்க பொண்ணு பார்க்குற இடத்துக்கோ இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கோ போய் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேண்டான்னு நெகட்டிவ் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களிடம் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். குடும்பம் சார்ந்த செலவுகளாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்காகவும் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது காலை 11:45 வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கடன் ஜாஸ்தியாகும், செலவுகள் ஜாஸ்தியாகும், வட்டி அனாவசியமாக கொடுக்கணும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதில் 10ஆம் வீட்டு அதிபதியான குரு 10-7 கூடிய அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய தவறுகள் இல்லைன்ட்டு உங்கள் மேலதிகாரிகளுக்கு தெரிந்து உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபணமாகாமல் அவர்களே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 11ஆம் இடத்துல குருவோடு யோகாதிபதியான குருவோடு சேர்ந்திருக்கிறது. பாக்யாதிபதியோடு சேர்ந்திருப்பது யோகத்தை ஏற்படுத்தும். அது காலை 11:45 வரை 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பாரு. 11:45 சந்திரன் உங்க விரயஸ்தானத்துக்கு வருகின்ற காரணத்தினால செவ்வாயோட இணைகிறாரு. இதனால மதியத்துக்கு மேல உங்கள் குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அல்லது குழந்தைகள் சார்ந்த குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும். அதே சமயம் மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்க வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். காலை 12 வரைக்கும் 11:45 வரைக்கும் உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் 11:45 சந்திரன் விரயஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு வழக்குகளில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அல்லது வழக்குக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு இன்னைக்கு வேண்டாத செலவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே செலவுகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்னைக்கு அவங்க கிட்ட எதுவும் பேசுறத குறைச்சிக்கோங்க. இன்னைக்கு வாயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் வாய் புண்ணாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அனாவசியமான பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வியாபாரம் நல்லதாக இருக்குது, ஆனால் வியாபாரத்தில் அதிகமாக முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களுடைய பணத்தை பிளாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒன்றா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது நீங்கள் வாங்கின கடனுக்கு அதிக வட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஸ்திரமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வந்து இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சப்தம சனி முடிய போகிறது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறது. அதனால் குடும்பத்தை விட்டு விலகி இருப்பதற்கும் சூழ்நிலைகள் அமையும். அப்படி இல்லை, வேலை சம்பந்தமாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா இடமாற்றம் ஏற்படுறதுக்கு, வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளை நிதானமாக கையாளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:45 வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதுக்கப்புறமும் இல்லை, ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. வியாபார விஷயமாக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமா இன்னைக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் கொடுத்துடாதீங்க. நான் அஷ்டம சனி வரப்போகிறது, கொடுத்தா பணத்தை திருப்பி வாங்குறது கஷ்டமாகிடும். அதே சமயம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதிகமான முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடன் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறதே உங்கள் அண்ணன் தம்பி தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசினீங்கன்னா ஈகோ கிளாஷ் வந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் மனம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ மனபேதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை இன்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக மத்தியானம் 12 மணிக்கு மேலே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. காலை 11:45 வரை 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை தரும். வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று இளம் தம்பதிகளுக்கு, அதுவும் குறிப்பாக கன்னிராசியில பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இந்த நல்ல செய்திகள்லாம் காலை 11:45 வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இன்று அமோகம் பலன்கள் ஏற்படுறதுக்கும் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுக்கு பதவி உயர்வு, படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு மேல சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு மேல உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் முதலீடு அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் முன்கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத சில விஷயங்களை தலையிட்டு அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா தாய் வழி உறவினர்கள், குறிப்பா அவங்களுடைய பாட்டி, அம்மா வழி பாட்டி, அம்மா வழி தாய் மாமா, இவங்க கிட்ட எல்லாம் சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று காலை 11:45 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால சந்திராஷ்டமம் காலை 11:48 வரைக்கும் இருக்கிறதுனால மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு பணவிரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை மூலமாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அவருடைய கடன் அடைக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க. காலை 11:45 மேல சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துறாரு பாக்கியஸ்தானத்துல. அதனால குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். நம்ம பேச்சை கேட்கலையே, நம்ம சொல் பேச்சு கேட்கல, நம்ம சொல்லியிருந்ததை கேட்டிருந்தா இவ்வளவு பணம் வந்திருக்கு, நஷ்டம் இருக்காதுன்னு. ஆனால் 11:45 சந்திரன் செவ்வாயோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைத்து ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக இருந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதுநாள் வரை உடன்பிறப்புகள் அல்லது தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தது. இப்ப அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குடும்பத்துல வேண்டாத பேச்சுவார்த்தைகள், குடும்பத்துல உறவுகளின் தேவையற்ற விமர்சனங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு நாள் முழுவதும் சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்குமே குழப்பம் இருக்கும். 5 மணி 6 மணி வரைக்கும் மனத்தடுமாற்றம், வார்த்தை தடுமாற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, நண்பர்கள் விஷயத்துல, சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தீர்கள். அதனால உங்க பேர்ல இருந்த ஒரு சின்ன மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்பட்டால் மட்டுமே நிம்மதியை பெறலாம் அல்லது நற்பெயரை காப்பாற்றிக்கலாம். விருச்சிக ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று நண்பர்களின் உதவி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் பிடிவாத குணத்தை விடணும். இன்னைக்கு பிடிவாதமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் இன்னைக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள் உங்கள் மீது அவமரியாதையை, அவநம்பிக்கை ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சாயந்தரம் 7 மணிக்கு மேல வீட்டுல வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய உறவுகளுடன் பகை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பகல் முழுவதும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. சாயந்தரம் 4 மணிலேருந்தே இது ஆக்சுவலாக 11 மணிலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மன அழுத்தம் அதிகரித்து பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். வீண் ஜம்பத்துக்கு செயல்பட்டு உங்கள் கௌரவத்தை பாதிச்சுக்கிற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு பிடிவாத குணம் அதிகரித்து தாய் தந்தையரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. பண விஷயங்கள் எதிர்பார்ப்பை ஏமாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து பணம் வராது. எதிர்பார்க்குற நிலம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க தடைகள் இருக்கும். உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்டேருந்து நிலத்தை வாங்குறவங்க இல்லை வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகாததுனால உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் ஆலோசனை ஆதாயத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகை உணர்ச்சியின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். என்னதான் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன்ட்டு சொல்லிட்டு பிடிவாத குணத்தோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வளர்ச்சியும் தடுமாற்றமும் ஏற்படும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு வரவேண்டிய
வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள், படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மன தடுமாற்றம் ஏற்பட்டு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அனாவசியமா சில நண்பர்களின் உறவை பிரிந்து செல்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே சந்தோஷத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் நீங்கள் சிலருக்கு உதவியும் செய்வீங்க. இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் பிற்பகலுக்கு மேலே ஏற்படுறதுனால, அதாவது காலை 11:45 மேலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் லவ் அஃபேரில் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை யாருக்கிட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அது பற்றிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் மன ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமையக்கூடிய சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மனவியாதிக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய மனவேதனைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படும். ஆனால் சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த சில நபர்களின் சந்திப்பு மன எரிச்சலை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாமே சந்தோஷமாக போகும். யாராவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவனக்குறைவாக சில விஷயங்களை பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை வழியில் சில தேவையற்ற விமர்சனங்களோ அல்லது ஈகோ கிளாஷோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், வியாபாரம் சார்ந்த செலவுகள், வியாபாரம் சார்ந்த வருமானங்களினால் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட செலவுகள் இன்று வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதை கடன் அடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்களே தவிர சேமிப்புக்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் சரி, உங்களுடைய குழந்தைகளும் சரி, உங்ககிட்ட பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க. நீங்களும் பிடிவாதம் பிடிப்பீங்க, உங்கள் குழந்தைகளும் பிடிவாத குணம் கொடுத்துடன் செயல்படுவார்கள். இதனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு 20 நாள் தான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் விட்டு கொடுக்காம அவங்களும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. அதனால பிடிவாத குணத்தினால் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை குடும்பத்துக்கு தேவையான பண விரயங்கள், அதாவது சுப செலவுகளுக்கான விரயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால குடும்பத்தில் உங்கள் உடம்பு, உங்கள் தாயாருடைய உடம்பு, உங்களுடைய தந்தையின் உடம்பு, உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கடன் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு வியாபாரம், தொழில், உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படும். புதிய இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த மன உளைச்சல்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறை காரணமாக குடும்பத்தில் மனஸ்தாபம் இருந்தது. இன்னைக்கு அந்த மனஸ்தாபத்தை போக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் எந்த இடத்துல ஈகோ பார்க்கணுமோ அந்த இடத்துல ஈகோ பாருங்க. இன்னைக்கு தேவையில்லாமல் ஈகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வருமானத்தில் தொய்வு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளின் விஷயத்தில் நீங்கள் பிடிவாத குணத்துடன் செயல்படாமல் இருந்தாலே அவர்களின் வளர்ச்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 11:45 வரைக்கும் உங்களுடைய சுகத்தின் காரணமாக சில தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். அதுக்கப்புறமா தான் சுறுசுறுப்பாக வேலை பண்ணுவீங்க. சோம்பேறித்தனத்தினால தடுமாற்றம் ஏற்படும் காலை 11 மணி வரைக்கும். அதன் பிறகு யாராவது ஒருத்தருடைய அட்வைஸ் அல்லது திட்டுதல் காரணமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளின் செயல்பாடுகளும் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் மேலதிகாரி சுறுசுறுப்பாக வேலை பண்ணுவார். அதை பார்த்தாவது நீங்கள் திருந்துற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சோம்பல் தன்மையை விடுப்பது நல்லது. சக பணியாளர்கள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் அல்லது பிடிவாத குணம் சங்கடத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் தேவையற்ற விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வியாபாரத்தில் ஆகட்டும், மேல் அதிகாரிகள் விஷயத்தில் ஆகட்டும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களுடைய தலையீடு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத சில நபர்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தந்தை வழி உறவினர்களின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள், உடன்பிறப்புகள் சற்று எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துகிறார்கள். அவங்க கிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பேசுவதை குறைத்து வேலையில் காட்டுவது நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் அதுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க. அதே சமயம் உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த இடமாற்றத்தின் காரணமாக சிலருக்கு வேலை வாய்ப்பில் பதவி உயர்வோ அல்லது வருமான உயர்வோ ஏற்படும். இது டெம்பரவரி தான். ஆனால் அதை கெட்டியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல காலை 11:45 வரை இருக்கக்கூடிய சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை சந்திரன் பார்க்குறாரு. இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் யாராவது உங்கள் வீடு தேடி வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ ரீதியான முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை முதலே வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் உறவுகளின் வருகையும் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய வேலையில் சந்தோஷ நிகழ்வுகளின் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு மேலே அடிச்சு பிடிச்சி வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வண்டி வாகன வகையில் அலைச்சல் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சந்திரனோடு இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு அலுவலக ரீதியாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகளின் வருகை, நண்பர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் இன்னைக்கு உறவுகளால் செலவுகள் ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.